முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, ஒரு நண்பர் கேட்குறார், சிரார்த்த காலத்தில் சிரார்த்தம் செய்ய தவறிவிட்டால் அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி தவறுதல் நடந்து விட்டால் சிரார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மகாலய அமாவாசையில் அந்த பலன் அவளுக்கு வரும். சிரார்த்தங்கிறது ஸ்ரத்தையா கிரியத்தை ஏதி சிரார்த்தம்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம தவற விட்டுட்டோம்னாலே நமக்கு அதுலேருந்து ஸ்ரத்தை இன்மையை தான் அது காட்டுறது. அதனால் ஒரு காரணத்தை சொல்ல முடியாது சிரார்த்தத்துக்கு கொண்டியும். தேவ பூஜைகளில் வேணால் முன்னாகலாம் பின்னாகலாம், காலாதீத பிராயச்சித்தம்லாம் இருக்குது. பூஜையில் தவறு நடந்தால் இன்னென்ன பிராயச்சித்தம்லாம் சொல்லியிருக்கு. அதனால் சிரார்த்தத்தை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. அப்படியே ஏதாவது ஒரு மனசார நம்ம செஞ்சிட்டோம், அதுக்கு உண்டான சூழலோ ஏதோ சரியான காரணமோ எதையுமே கற்பிக்க முடியாது. நம்ம அப்படி கற்பித்தா கூட மகாலய அமாவாசையில் தான் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது நான் சொல்கிறது ஒவ்வொரு சூத்திரம் சார்ந்து அதுக்கு விளக்கம் இருக்குது. சைவர்கள் பெரும்பாலும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய போதாயனம் சார்ந்து மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். கோவையிலிருந்து சந்தோஷ் அவர்கள் கேட்கிறார், காக்கைக்கு உணவிடுவது என்பது முன்னோர்கள் வழிபாடாக, அதாவது இறந்தவர்கள் வழிபாடாக கருதலாமா அப்படின்னு கேட்குறார். கருதலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, காக்கா அப்படிங்கிற சத்தம் காக்கா அப்படின்னு அது கத்துறதுனால அதை அதே அடையாளமாக வச்சுட்டு அதை கூப்பிடுறது அப்படின்னு. காக்கையினுடைய பெயரை பொதுவாக ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்துறது, இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம்தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறது அகராதின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வடமொழி அகராதியில் காக்கையினுடைய பெயரை வரிசைப்படுத்தியிருக்கா. அதில் பார்த்திங்கன்னா பலி புக் அப்படின்னு ஒரு காக்கைக்கு ஒரு பேர் இருக்குது. அதனால் பலி என்பது அப்படின்னு சொன்னால் உரிமையை பெறுவது அப்படின்னு அர்த்தம். உரிமை உடையவர்களால் செய்யப்படுவது அப்படின்னு அர்த்தம். ஒரு கவலை உருண்டைன்னு அர்த்தம். அதாவது அன்னத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுனால உருட்டி வைக்கப்படுகிற ஒரு அன்னத்தை உருண்டை அப்படின்னு இந்த பலிங்கிறதுக்கு பேர். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆகமங்கள்ல எல்லாம் பலி கொடுக்க சொல்லியிருக்காருன்னா, இந்திராதிபியோ பலிம் தத்துவா அப்படின்னு வாக்கியங்களில் வரும். ஆகமங்களில் பூஜையில் வரும்போது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா சாதத்தை அப்படி உருட்டி ஒரு அது நெல்லிக்காய் பிரமாணம், ஆமலக பிரமாணம்னு பேர். ஆமலகம் நெல்லிக்காய் மாதிரி உள்ள அளவு இருக்குது, அது மாதிரி எலுமிச்சம்பழம் அளவுக்கு உள்ளது. நாளிகேர பிரமாணம் தேங்காய் அளவு உள்ள அந்த அளவு வரைக்கும் அவள் சொல்கிறா. இந்த அளவுக்கு அந்த உருண்டையானது, அந்த அன்னத்தினாலே பிடிக்கப்படுகிற அந்த உருண்டையானது இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஒரு உருண்டையை முன்னோர்கள் வழிபாடாக கருதி வைப்பா. அது ஒரு சகுனமாகவே சொல்கிறா. சிரார்த்தம்லாம் நம்ம பண்ணி முறைப்படி அது சங்கல்ப சிரார்த்தமாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோமம் வளர்த்து பண்ணுற சிரார்த்தமாக இருந்தாலும் சரி, அந்த சிரார்த்தத்தை முறையாக பண்ணினால் அந்த சாதம் எடுக்கிறத வச்சே அந்த வருஷத்தினுடைய மங்கள காரியத்தை சொல்லலாம். அப்படி வைக்கக்கூடிய அந்த சாத்தை வேறு ஏதாவது அணில் அந்த மாதிரி ஏதாவது மாறி, இல்லை காக்கா கூப்பிட்டு வரலேன்னாலோ அதை கூட ஒரு சகுன குறைவாக சொல்கிறான். அது சரியாக எடுத்துது அப்படின்னு சொன்னால் சர்வ மங்களத்தையும் அது செய்யும் அப்படின்னு சொல்கிறா. பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு அடையாளமாக சொல்கிறது. ஆனால் காக்கைன்னு சொன்னாலே அது முன்னோர்களுடைய அடையாளம் மாத்திரம்தான்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு அடையாளம்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதுன்னு அது அந்த பலியை எடுக்கும்போது நாம் அதை சொல்லலாம். ஆனால் இப்போ சனீஸ்வரனுடைய வாகனம் காக்கை,
அதை பற்றி ஆகமங்கள் தனியாக ரொம்ப விமர்சையாக பேசியிருக்கேன் அந்த காக வாகனத்தை பற்றி. அதோடு மாத்திரம் இல்லாமல் காகம் பராவல் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய காலத்தில் ஒரு தமிழ் மரபில் காக்கைக்கு சாதம் வைக்கிற மரபு இருந்திருக்கு. அதை பற்றியெல்லாம் செம்மொழி இலக்கியங்கள் பேசுகிறது. அது என்ன பேசுகிறது அப்படின்னா, நான் உனக்கு தங்கை கிண்ணத்தில் சாதம் வைக்கிறேன், என் பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு செவிலி தாய் பிரார்த்திக்கிற மாதிரியோ, இல்லை தாயாரே நேரடியாக பிரார்த்திக்கிற மாதிரியோ அந்த மாதிரி முறையெல்லாம் இருந்ததாக இலக்கியங்களின் வழியாக நாம் அறிய முடிகிறது. அதனால் ஒரு காகையை ஒரு வழிபாட்டு பொருளாகவே, ஒரு கடவுளாகவே கருதி வழிபடுவோரும் உள்ளர். இருந்தாலும் காகை முன்னோர்களுடைய ஒரு வழிபாடாக ஏற்கலாம். அது அந்த சூழலை பொறுத்து. சிராத்தம்லாம் பண்ணி அந்த பலியை கொடுக்குற நேரத்தில் அதோட வாசகம் சொல்லியிருக்கா. அப்படி கரெக்டாக அது எடுத்ததுன்னா அது நாம் யாருக்காக அந்த சிராத்தத்தை பண்ணுறோமோ அவளால் அது ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில்.